ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டம் உயர்நிலை மாந்திரிக பயிற்சி 23/6/2024 அகோர மாந்திரிக பயிற்சி. ஃபர்ஸ்ட் நம்ம சாந்தம் எடுத்தோம். ரெண்டாவது வந்து அகோரமா வந்து கணபதி, காளி, வராகி, பைரவர், கருப்புசாமி, முனீஸ்வரன், ஆஞ்சநேயர், வீரபத்ர, மாடம், இந்த மாதிரி என்ன உக்கிரமான தேவதை எந்த தேவதை இருந்தாலும் அன்னைக்கு ரெண்டாவது நாள் கிளாஸ் வந்துடும். காலையில் வந்து ஒரு 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் பயிற்சி. ஏன்னா புதுசாக வர்றவங்க 2 கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். மாந்திரிகத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்கன்னா ஒரு முக்கால்வாசி மாந்திரிகம் நீங்களே பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய டைமை வச்சு. ஏன்னா அந்த கணபதியை 48 நாள் பண்ணிட்டு உடனே நீங்கள் காளி, வராகி தீட்சை ஏதாவது அப்படியே அதிலே எடுத்துட்டு ரெண்டும் கண்டினியூ கூட அப்படியே 48 கூட உட்காந்து ஒரே முட்டை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு உண்டான ஆசனம் காளி, வராகி, பைரவர், இப்போ உக்கரமான தெய்வங்களுக்கு உண்டான ஆசன பலகை. அடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உண்டான ஜபமாலைகள். அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பூ மலர்கள்லாம் என்னென்ன போடுறது இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி பலி கொடுக்கும் முறைகள், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பானக்கம் செய்யும் முறைகள், உடல் கட்டு மந்திரம் 1, 2 இந்த மாதிரி 2 மந்திரம். ஏன்னா நிறைய இடத்துல இப்போ மாந்திரிகம் செய்ய போவங்க, சில இடத்துல இப்போ பில்லி சிவனியில் எவ்வளோ ஒரு எதிரிகள் இது பண்ணோம். அப்போ உங்களுக்காக அந்த உடல் கட்டு மந்திரம் எப்படி ஜபிச்சு எப்படி கட்டு போட்டு நீங்கள் பண்ணணும், பிரயோகம் பண்ணணும், மந்திரம் ஜபிக்கணுன்ற முறை வந்துடும். அடுத்து வந்து காளி, வராகி, பைரவர் இவர்களுக்கான வசி மை செய்முறை. இப்போ வசி வந்து மை இவங்களெல்லாம் சித்தி பண்ணுறது எப்படின்றது மை செய்முறை. மையும் ஒன்று நம்ம நேரடியாக செய்யலாம். அது விளக்கங்களும் செஞ்சு அது பூஜை முறைகளில் மை உரு கொடுக்கறது எப்படி, அது பிரயோகம் பண்ணுற முறை எப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அதிலே வந்து பார்த்தோன்னா அகோர பூஜை செய்வதற்கு மூலிகை மை. அதிலே வந்து பார்த்தோன்னா காளி, வராகி என்ன வசியம் இதில் வந்து சாந்தமாக மை ஒன்று, அதிலே உக்ரமோ அகோரமாக மை அரைக்கிறது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு 1, இப்போ ரெண்டாவது 2 1 வந்து பார்த்தோன்னா அகோரமான மூலிகைலாம் கொண்டு மை அரைச்சி எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்றது ஒரு இது இருக்கும். அடுத்து மூணாவது வந்து பார்த்தோன்னா இந்த தகாத உறவை பிரிக்கிறதுக்கு உண்டான மை செய்முறை. அதையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மை செய்முறை விளக்கங்கள் சொல்லிட்டு அந்த மையை செஞ்சு பிரயோகம் பண்ணி நேரடியாக நம்ம தகாத உறவையும் பிரிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்து வந்து பேய், பிசாசி, பூத பிரேத, பேய், பிசாசி விரட்டுக்கும் மூலிகைகள். அந்த மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய இருக்கும். அந்த மூலிகைலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து விரட்டக்கூடிய பேய், பிசாசி, பில்லி, சுனி, ஏவல் விரட்டக்கூடிய மூலிகைலாம் பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. அதை சொல்லுவோம். அடுத்து சுளுக்கு எடுக்கும் மந்திரம், சுளுக்கு எடுக்கக்கூடிய எந்திரம் மந்திரம். அது வந்து பண்ணால் 1, 2 இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோய்களை வந்து நம்ம குணப்படுத்தக்கூடிய விஷயம், கொடிய நோய்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். அது வந்து நம்ம இந்த மையை வச்சு பிரயோகம் பண்ணி அதை நம்ம அழிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்டி விட்டாலே அங்கே போய் உக்காந்துரும். அவங்க கிட்ட திரும்பி வராதுக்கு முன்னே அந்த மூலிகை தாயத்தை போட்டு அவங்க பயன்பெறது எப்படின்றது நம்ம சொல்லி கொடுக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நேரடியாக பிரயோகம் செய்யும் முறையும், இன்னும் பல பிரச்சனைகளுக்கு உண்டான மூலிகைகளும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த தொழில் விஷயத்தில் இல்லை நல்ல வளர்ச்சின்னு வேணும்னா கணபதி உபாசனை குடும்பத்துக்கு ஒரு ஆள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து எல்லார் வீட்டிலையும் கற்றுக்கலாம். குடும்பத்துக்கு ஒரு ஆள் கூட கற்றுட்டு இந்த கலையை மக்களுக்கு செயல்படுத்தணும் கிடையாது, உங்களுடைய பயன்பாடு கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அனுபவங்களில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சுருக்கி ஒரே நாளில் இந்த கிளாஸ் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிவிட்டு யார் யாருக்கு என்ன தீட்சை வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா தான். ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே உங்களுக்கு குடுவை மைய எல்லாமே ரெடி பண்ணணும். நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணி உங்கள் குலதெய்வம் பேர், உங்கள் பெயர் இதை சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு முன்பதிவு பண்ணிங்க. அதே மாதிரி இந்த மாந்திரிக பயிற்சி வந்து பார்த்தோன்னா நடைபெற இடம் வந்து பார்த்தோன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வந்து பார்த்தோன்னா ஜோலார்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம். ஏன்னா அங்கே இருக்கிற திருப்பத்தூர் கிடையாது, சிவகங்கை சைடு ஒன்றுக்குது, அது கிடையாது. இங்கே இருக்கிற ஜோலார்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம். நல்ல டீட்டெயில்ஸை கேட்டுங்க. முன்னாடியாக ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் முறையை கேட்டுட்டு வாங்க. பாருங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாய.